தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை சார்பில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தில் 59 சித்த மருத்துவ உதவி அலுவலர்கள், 2 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1 யுனானி மருத்துவ அலுவலர் என்று 53 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். மேலும் உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 57 சுருக்கத்தர் தட்டச்சர் நிலை 3 ஆகிய பணியிடங்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதே போன்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காவல்துறையில் உறுதியான பணி முன்னேற்ற திட்டத்தின்படி தற்போது உள்ள 10+5+10 என்ற ஆண்டுகள் காவலர்களுக்கான நிலை உயர்த்துதலை மாற்றி 10+3+10 என்று நிர்ணயம் செய்து உத்தரவிடப்பட்டது. அதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் 9 முதல்நிலை காவலர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 12 முதல்நிலை காவலர்கள் என்ற மொத்தம் 21 முதல்நிலை காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்த்துவதற்கான அந்த பதவி நிலை உயர்வு ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர்.